நான் டெய்லி காலையில் 8:30 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். காலை டிஃபனாக இருக்கட்டும், மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும், அதுக்கான குழம்பு பொரியல் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு, பாத்திரத்தை விளக்கிட்டு, துணியை துவைச்சிட்டு, வீடை கூட்டிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருவேங்க. அப்படி பார்க்குற என்னைய இன்னைக்கு என் புருஷன் சொன்னார், நமக்கு இன்னைக்கு அதை எடுப்போமா, இது எடுப்போமா, ஏதாச்சும் நான் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொன்னார். எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இன்னும் காணோம். இப்போ ஃபோன் போட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன், இன்னைக்கு எடுக்க வேண்டாம், நீ எப்பவும் என்ன செய்கிறியோ அதை செஞ்சிரும்பார். இதுக்கு பேர் தான் கேட்பார் பேச்சு கேட்காதேன்னு சொல்லுவாங்க. புருஷனாக இருந்தானே, பக்கத்தை விட இருந்தானே, நம்ம புத்திக்கு எது வருதோ அதை கரெக்டாக செஞ்சிடணும். இல்லை இப்படி பின்னாடி உட்காந்து தூக்கிக்க வேண்டியிருக்கும். இப்போ பாருங்க மணியை 8:35 ஆச்சு. இந்த டயத்துக்கு நான் நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இன்றைக்கு 8:35க்கு என்ன வேலை நடந்திருக்கு தெரியுமா? என் புருஷன் சொன்ன வாக்குக்காக குத்த பாருங்க. சோறு மட்டும்தான் வடிச்சு வச்சிருக்கேன். அதுவும் அவரை நம்பாம வடிச்சு வச்சேன். என்ன குழம்பு வச்சாலும் சோறு மெயின் தானே அப்படின்னு வடிச்சிட்டேன். அதுக்கு இடையில ஒரு வேலை நடக்கல, டீ போட்டு கொடுத்துருக்கேன். ஆளு டீயை குடிச்சிட்டு போயிருக்கிறாரு. இந்நேரம் நம்ம இருக்கிற காய்கறியை போட்டு, அட கருவேப்பிலை இல்லைன்னா என்ன, கடுகு இல்லைன்னா என்னத்தையே வதக்கி கிதக்கி வச்சு அது ருசியா இருக்குதாங்கிறது 2வது விஷயங்க. இருக்கிறத போட்டு சமைச்சு வச்சிருந்தா சமையல் வேலை முடிஞ்சிருக்கும். சாப்பிட்றாங்க, அவங்க வச்சு பார்க்குறாங்க, அது அவங்களோட விருப்பம். நம்ம செய்ய வேண்டிய கடமைக்கு சமைச்சிட்டாங்க சாந்தா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. இல்லை பின்ன என்னங்க இது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதா, உங்களுக்கு இப்படி நடக்குதான்னு சொல்லுங்க. பாய்.